Hi everyone, in this video என்ன பார்க்க போறோம் அப்படினா S block elements, that is alkali metals and alkaline earth metals ஓட this is lecture number 3. Actually முந்தானேத்து நம்ம லைவ் வந்து lecture number 2 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல லாஸ்ட் பார்ட் வரும்போது நெட்வொர்க் இஷ்யூ ஆகி இந்த டாபிக்கோட நிப்பாட்டிருந்தோம். that is salt of oxo acids. இந்த டாபிக்கோட நமக்கு நிக்குது. இன்னைக்கு வீடியோல இந்த salt of oxo acids கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் இருக்கும். அந்த டாப்பிக்கை சேர்த்து என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். ஸோ தட் குரூப் 1 அல்கலி மெட்டல்ஸ் வந்து இதோட உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சால்ட் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்கலி மெட்டல்ஸ் ஃபார்ம் சால்ட்ஸ் வித் ஆல் தி ஆக்சோ ஆசிட்ஸ். ஆக்சோ ஆசிட்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சோ ஆசிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லைக் H2SO4, அதுக்கப்புறம் HNO3, அதுக்கப்புறம் H3PO4, இந்த மாதிரி ஆசிட்ஸ் தான் நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். ஆக்சிஜன் கண்டெய்னிங் ஆசிட்ஸ்லாம் ஆக்சோ ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆக்சோ ஆசிட்ஸ் கூட இந்த அல்கலி மெட்டல்ஸ் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணுன்னா இட் ஃபார்ம்ஸ் சால்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வந்து ஒரு ஆக்சோ ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா இது என்ன செய்யும்? சோடியம் சல்ஃபேட் என்ன செய்யும்? ஃபார்ம் பண்ணும், ஒரு சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ பேசிக்காக அந்த அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு ஆக்சோ ஆசிட்ஸ் கூட சேர்ந்துச்சுன்னா சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த மோஸ்ட் ஆஃப் த சால்ட் இப்படி ஃபார்ம் பண்ணுற சால்ட்ஸ் எல்லாமே சால்பிள் இன் வாட்டர் அண்ட் தெர்மலி ஸ்டேபிள். தெர்மலி ஸ்டேபிள்னா ரொம்ப நேரம் அதை ஹீட்டை என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். அதால் நீங்கள் சீக்கிரமாக கம்மி டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போதே அந்த சால்ட்டெல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா அது அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். இல்லை ரொம்ப நேரம் அதால் ஹீட்டை வந்து தாங்கி இருக்க முடியுது அந்த சால்ட்டால் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, தெர்மலி ஸ்டேபிள்னு அர்த்தம். ஆஸ் த எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், the stability of carbonates and bicarbonates increases. So இது நான் போன லெக்சர்ல சொன்னேன், down the group ionization energy குறையும், electropositivity increase ஆகும். ஸோ electropositivity increase ஆகிறனால இந்த carbonates and bicarbonates ஓட stability increase ஆகுது. ஸோ carbonates bicarbonateஸ்லாம் ஒன்றும் இல்லை, CO3 குரூப் இருந்தால் carbonates, HCO3 இருந்துச்சுன்னா bicarbonates. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் கார்பனேட்னு சொன்னோன்னா Na2CO3, சோடியம் பைகார்பனேட்னா NaHCO3, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? This is due to the decreasing polarizing power of alkali metal cations. இதுவும் சொன்னோம், லித்தியம்க்கு போலரைசிங் பவர் அதிகமாக இருக்கும், கீழே போக போக சைஸ் பெருசாகிறனால போலரைசிங் பவர் என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாயிரும். இது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? we have discussed there. The carbonates M2CO3, இந்த எம்ங்கிறது இங்கே யாரை சொல்கிறோன்னா எந்த மெட்டலானாலும் இருக்கலாம், அல்கலி மெட்டல், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அது எந்த மெட்டல்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த மெட்டல் கார்பனேட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் ஆர் ரிமார்க்கபிளி ஸ்டேபிள் அப் டு 1273 கெல்வின். 1273 கெல்வின் வரைக்கும் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அவ்வளோ ஹீட் வரைக்கும் இதால் என்ன செய்ய முடியும்? வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும். above which they first melt. ஸோ அந்த 1273 கெல்வினுக்கு மேலே நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் அது என்ன ஆகுமா? இட் வில் மெல்ட். மொதல் அது உருகும், அந்த சால்ட்டெல்லாம் உருகி தென் இவென்ச்சுவலி டீகம்போஸ் டு ஃபார்ம் ஆக்சைட்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். லித்தியம் கார்பனேட் மட்டும் எப்படி இருக்குன்னா கன்சிடரபிளி லெஸ் ஸ்டேபிள், கொஞ்சம் ஸ்டேபிள் கம்மியாக இருக்கும் அண்ட் டீகம்போசஸ் ரெடிலி. ஸோ ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக என்ன ஆயிரும்? அந்த சால்ட் வந்து பிரிஞ்சிடும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப என்ன செய்ய முடியாது? ஹீட்டை வித் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லித்தியம் கார்பனேட். இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் இந்த லித்தியம் கார்பனேட் வந்து என்ன செஞ்சிடும்? லித்தியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடு. எப்போதுமே ஒரு கார்பனேட் சால்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து என்ன ஆகும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வெளியே போகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது லித்தியம் கார்பனேட்டில் ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வெளியே போச்சுன்னா மீதி லித்தியம் ஆக்சைடு நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். சோடியம் கார்பனேட்டாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும், பொட்டாசியம் கார்பனேட்டாக இருந்தாலும் சேம் ரியாக்ஷன் தான். சரியா? ஓகே, this is presumably due to the large size difference between lithium and carbonate which makes the crystal lattice unstable. lithium வந்து ரொம்ப ஸ்மால், கார்பனேட் வந்து லார்ஜ். ஸோ இந்த ஸ்மால் லார்ஜ் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால அந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி ஒரு சாலிட்னு சொன்னோமோ இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இப்போ லித்தியம் கார்பனேட், ஸோ ஒரு சின்னது பெருசுன்னு அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால இது வந்து என்னது? அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கலி மெட்டல்ஸ் எக்ஸப்ட் லித்தியம் ஃபார்ம்ஸ் சாலிட் பைகார்பனேட்ஸ். அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லித்தியம் மட்டும் பைகார்பனேட் ஃபார்ம் பண்ணாது, ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கனால. மற்ற எல்லாமே எப்படி இருக்கும்? இட் ஃபார்ம்ஸ் பைகார்பனேட். இந்த சோடியம் பைகார்பனேட் ஃபார்ம் பண்ணும், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். பைகார்பனேட்னா HCO3 ஃபார்ம் பண்ணும். அதான் ஒரு மெட்டல் கார்பனேட்டை கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். சரியா? மெட்டல் கார்பனேட்னா அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படின்னா சோடியம் கார்பனேட் Na2CO3. அதை எடுத்து நீங்கள் கார்பன் டை ஆக்சைடு கூடயும் வாட்டர் கூடயும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த சோடியம் கார்பனேட் நம்மளுக்கு என்னவா மாறிடும்? சோடியம் பைகார்பனேட்டாக மாறிடும், HCO3 குரூப்பாக மாறிடும்.
ஸோ ஆல் த கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் எல்லாமே கரையிறதாக தான் இருக்கும் இந்த கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். அண்ட் த சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி ஆன் டிசெண்டிங் த குரூப். ஸோ கீழே போக போக சாலிபிலிட்டி என்ன ஆகுதா, சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? திஸ் இஸ் டியூ டு த ரீசன் தட் லாட்டிஸ் எனர்ஜி டிக்ரீஸ் more rapidly than their hydration energy. ஸோ கீழே போக போக என்ன ஆகும்னா லாட்டிஸ் எனர்ஜி குறையிறனால ஹைட்ரேஷன், அதான் நான் சொன்னேன் சாலிபிலிட்டி அப்படின்னாலே லாட்டிஸ் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கணும், ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து லாட்டிஸ் எனர்ஜி கம்மியாக இருக்கணும், ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த மாலிகுல் வந்து சாலிபிளாக இருக்கும். ஏன்னா லாட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு. லாட்டிஸ் எனர்ஜிங்கிறது எது? ஒரு ரெண்டு மெட்டலுக்கு நடுவில் இருக்க அந்த பாண்டை உடைக்கிறதுக்கான எனர்ஜி தான் லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஆட்டம் போனதுலேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ரெண்டு ஆட்டம் இருக்குன்னா இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணணும், அதான் லாட்டிஸ் எனர்ஜி. ஸோ இப்போ லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த பாண்டை உடைக்கிறது கஷ்டம், கரெக்டாக? அப்போ இந்த பாண்டை உடைச்சி அது வாட்டருக்குள்ளே போய் சாலிபிள் ஆகிறது கஷ்டம். அதே இது லாட்டிஸ் எனர்ஜி கம்மியாக இருந்தால் இந்த பாண்டை ஈஸியாக உடச்சிடலாம், உடச்சிட்டு அது ஈஸியாக போய் வாட்டரில் என்ன ஆயிரும், சாலிபிள் ஆயிரும். ஸோ அதனால தான் இங்கே ரீசன் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ நார்மலாக மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த லைன். இப்போ நம்ம இந்த லைன் எதுக்கு சொல்லியிருக்கோம்? டவுன் த குரூப் லாட்டிஸ் எனர்ஜி டிக்ரீசஸ், அதனால இது வந்து சாலிபிள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா கார்பனேட்ஸ்க்கும் பைகார்பனேட்ஸ்க்கும் தான் இது சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலி குரூப்பில் பார்த்தீங்கன்னா லித்தியம் தான் மோர் சாலிபிளாக இருக்கும், சீசியம் வந்து லெஸ் சாலிபிளாக தான் இருக்கும். பட் இங்கே நம்ம வந்து கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸை பற்றி பேசுகிறனால இந்த ரீசன், சரியா? ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் த ட்ரெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். இந்த அல்கலி மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுற இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் என்னெல்லாம்? ஸோ அல்கலி மெட்டல்ஸ்னாலே லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ இதில் சோடியம் தான் மோஸ்ட்லி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் என்னது? அந்த சோடியம் வந்து மற்ற எலிமெண்ட்ஸ் கூட சேர்ந்து காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் சோடியம் கார்பனேட். ஃபார்முலா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Na2CO3 10H2O. நிறையா பேர் இந்த 10H2O விட்டுருவாங்க. சோடியம் கார்பனேட்னா Na2CO3 10H2O. Na2CO3நாலும் சோடியம் கார்பனேட் தான், பட் ஆக்சுவல் ஃபார்முலா Na2CO3 10H2O. இதை நம்ம சோடா ஆஷ்னு சொல்லும்போது தான் அது என்ன ஃபார்முலாவில் வரும்? Na2CO3. அந்த வாட்டர் மாலிகுல் இல்லாமல் இருக்கும். பட் ஜென்ரலி சோடியம் கார்பனேட்னா Na2CO3 10H2O. அதாவது சோடியம் கார்பனேட். கார்பனேட் வந்து 2- சார்ஜ், சோடியம் 1+ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், Na கீழே 2 போயிடும், கார்பனேட்டு கீழே 1 வந்துடும். ஸோ Na2CO3. இப்படி தான் ஃபார்முலா எழுதணும், சரியா? இதுக்கு இன்னொரு பேர் வாஷிங் சோடா. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், சால்வே ப்ராசஸ். So sodium carbonate is one of the important inorganic compounds used in industries. Industry use பண்ற one of the important compound in the sodium carbonate. It is prepared by Solvay process. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ப்ராசஸ், Solvay process. நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்டெப்பா அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ தியரியை நல்லா நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரியாக்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், சரியா? ஸோ தியரியை படித்து ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன் திஸ் ப்ராசஸ், இந்த Solvay ப்ராசஸில் ammonia is converted into ammonium carbonate. First step என்ன பண்றாங்க பாருங்க, இதான் first step. First step என்ன பண்றாங்க? அம்மோனியானை NH3. அந்த அம்மோனியாவை நம்ம எப்படி மாத்துறோம்? It is converted into ammonium carbonate. NH2 4 CO3 தான் ammonium carbonate. இந்த ஃபார்முலா எப்படி எழுதுன்னு சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அம்மோனியாவை அம்மோனியம் கார்பனேட்டா மாத்துறோம், சரியா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். which then converted into ammonium bicarbonate. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அம்மோனியாவை அம்மோனியம் கார்பனேட்டா மாத்துறோம். செகண்ட் ஸ்டெப்ல அந்த அம்மோனியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, அந்த அம்மோனியம் கார்பனேட்டை அம்மோனியம் பைகார்பனேட்டா மாத்துறோம். அதான் செகண்ட் ஸ்டெப். எப்படி மாத்துறோம்? பை பாசிங் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக பாஸ் பண்ணி அம்மோனியம் கார்பனேட்டா அம்மோனியம் பைகார்பனேட்டா மாத்துறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அம்மோனியா டு அம்மோனியம் கார்பனேட். செகண்ட் ஸ்டெப் இஸ் அம்மோனியம் கார்பனேட் டு அம்மோனியம் பைகார்பனேட். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அம்மோனியம் பைகார்பனேட் தஸ் ஃபார்ம்டு. செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகிருக்குல்ல அம்மோனியம் பைகார்பனேட், இது செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த அம்மோனியம் பைகார்பனேட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் குளோரைடு டு கிவ் சோடியம் பைகார்பனேட் அண்ட் அம்மோனியம் குளோரைடு. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகிருக்க அந்த அம்மோனியம் பைகார்பனேட் என்ன ஆகும்னா சோடியம் குளோரைட் கூடயும் சோடியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் பைகார்பனேட்டும் அம்மோனியம் குளோரைடும் நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப். இந்த ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும், சரியா? தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னது? இப்போ தேர்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு சோடியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? தேர்ட் ஸ்டெப்ல அந்த சோடியம் பைகார்பனேட்டுக்கு வந்து புவர் சாலிபிலிட்டி, அந்த அளவுக்கு கரையாது.
அப்போ அது மட்டும் precipitate ஆகி நம்மளுக்கு தனியாக இருக்கும் தேர்ட் ஸ்டெப்பில். அந்த precipitate எடுத்து நம்ம என்ன செய்வோம், இட் இஸ் ஹீட்டட் டு கிவ் சோடியம் கார்பனேட். கடைசியாக நம்மளுக்கு சோடியம் கார்பனேட் கிடச்சிரும். ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக 4 ஸ்டெப் நான் இங்கே உங்களுக்கு சம்மரி மாதிரி எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அமோனியா NH3-யை அமோனியம் கார்பனேட்டாக மாற்றுறோம், NH2,4CO3. செகண்ட் ஸ்டெப்பில் அந்த அமோனியம் கார்பனேட் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆச்சுல அமோனியம் கார்பனேட், அதை என்னவா மாற்ற போகிறோம்னா அமோனியம் பைகார்பனேட்டாக மாற்ற போகிறோம், அமோனியம் பைகார்பனேட்டாக மாற்ற போகிறோம். சரியா? தென் தேர்ட் ஸ்டெப்பில் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகிருக்க அமோனியம் பைகார்பனேட்டை சோடியம் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சோடியம் பைகார்பனேட்டும் அமோனியம் குளோரைடும் கிடைக்குது. இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்பில் அந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா சோடியம் பைகார்பனேட், அதை நம்ம தனியாக எடுத்து ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு சோடியம் கார்பனேட் கிடச்சிரும். ஸோ இதான் 4 ஸ்டெப்பு. சரியா? இந்த ஸ்டெப்புக்கு ரியாக்ஷன் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி ஃபார் யுவர் ரைட்டிங் திஸ் சால்வே ப்ராசஸ். ரியாக்ஷன் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், அமோனியாவை அமோனியம் கார்பனேட்டாக மாற்றிருக்கோம். பாருங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது அமோனியா NH3, அந்த NH3-யை NH4 twice CO2 அமோனியம் கார்பனேட்டாக மாற்றிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி மாற்றிருக்கோம் பாருங்கள், அமோனியா கூட H2O வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடும் ஆட் பண்ணோன்னா அமோனியா வில் பி கன்வெர்டட் இன்டு அமோனியம் கார்பனேட். அமோனியம் கார்பனேட் ஃபார்முலா எப்படி எழுதணும், அமோனியம்னா NH4+, கார்பனேட்னா CO3 2-, இங்கே +1 இங்கே -2, இது ரெண்டையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அமோனியம் NH4க்கு கீழே 2 போயிடும், CO3 கீழே 1 போயிடும். ஸோ NH4CO3. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன இந்த அமோனியம் கார்பனேட் எடுத்துக்கோங்க. அமோனியம் கார்பனேட் எடுத்து அகெயின் வாட்டர் ப்ளஸ் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அமோனியம் கார்பனேட் என்னவா சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் செகண்ட் ஸ்டெப்பில், அமோனியம் பைகார்பனேட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அமோனியம் பைகார்பனேட் ஃபார்ம்னா NH4HCO3. ஏன்னா அமோனியம் பைகார்பனேட்டில் அமோனியம் +1 சார்ஜ், பைகார்பனேட் -1, கார்பனேட்னா -2 சார்ஜில் இருக்கும், பைகார்பனேட்னா -1 சார்ஜில் இருக்கும். ஸோ +1 -1 கேன்சல் ஆச்சுன்னா NH4HCO3. இதுதான் பார்த்தீங்கன்னா அமோனியம் பைகார்பனேட். அது நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்பில் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன இந்த அமோனியம் பைகார்பனேட்டை எடுத்து சோடியம் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணுறேன். அப்போ இப்படி நம்மளுக்கு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அமோனியமும் இங்கே பாருங்கள் அமோனியமும் இங்கே இருக்க குளோரினும் சேர்ந்து அமோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. எதனால் சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்கு, நான் அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். இங்கே இருக்க அமோனியம் NH4ம் இங்கே இருக்க குளோரினும் சேர்ந்து அமோனியம் குளோரைடை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, Na இருக்குது, இங்கே HCO3 இருக்குது, அது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா NaHCO3 ஃபார்ம் ஆயிரும். கிளியர்? ஸோ அப்போது தேர்ட் ஸ்டெப் இதுதான். ஃபோர்த் ஸ்டெப் என்னாகும், இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா அமோனியம் பைகார்பனேட், அதை எடுத்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அமோனியம் கார்பனேட் தனியாக, கார்பன் டை ஆக்சைடு தனியாக, வாட்டர் தெரியாமல் ஃபஸ்ட் ஆட் பண்ண கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் எல்லாமே என்ன ஆயிரும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிரும். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், we are preparing sodium carbonate. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இங்கே சோடியம் கார்பனேட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ். இந்த அமோனியா யூஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ், நம்ம இந்த அமோனியா ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா இந்த ப்ராசஸில், அதை திருப்பி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெக்கவர்னா திருப்பி அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னா பை ட்ரீட்டிங் த ரிசல்டன் அமோனியம் குளோரைட் வித் த கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதாவது இந்த தேர்ட் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு அமோனியம் குளோரைடு கிடைக்குதா, இந்த அமோனியம் குளோரைடை கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice அது கூட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமோனியா திருப்பி கிடச்சிரும். அமோனியாவும் கால்சியம் குளோரைடும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவைன்னா அந்த அமோனியா அப்படி என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி திருப்பி இந்த ப்ராசஸ்க்கு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சால்வே ப்ராசஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் கமிங் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட். ஸோ ஒரு காம்பவுண்ட் இருந்தால் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசர்ஸ் இருக்கும். யூசர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த சோடியம் கார்பனேட் காமன்லி இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வாஷிங் சோடான்னு சொல்லுவோம். இது எப்படின்னா இட் கிறிஸ்டலைசஸ் ஆஸ் அ டெக்காஹைட்ரேட். இது வந்து கிறிஸ்டலாக இருக்கும், கிறிஸ்டல்னு அர்த்தம் சால்ட் ஃபார்மில் இருக்கும்போது டெக்காஹைட்ரேட்டாக இருக்கும். டெக்காஹைட்ரேட்னா 10H2O மாலிகூல்ஸ், டெக்கானா 10, ஹைட்ரேட்னா H2O. அப்போ இது சோடியம் கார்பனேட் எப்படி இருக்குமா, நார்மல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது வெறும் Na2CO3 இருக்காது, அது கூட 10H2O மாலிகூல்ஸ் கிறிஸ்டலாக என்ன செய்யும் இருக்கும், அதான் சொல்கிறாங்க. which is a white in color, white color இருக்கும் sodium carbonate. It is soluble in water, waterல நல்லா கரையும், and forms an alkaline solution. அதாவது Na2CO3 கொண்டு போய் நீங்கள் வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். அண்ட் இந்த Na2CO3யும் வாட்டரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணதில் அந்த சொல்யூஷன் பேசிக் நேச்சரில் இருக்கும். அல்கலைன்னா பேசிக்னு அர்த்தம், பேஸ் நேச்சரில் இருக்கும். ஏன்னா இந்த சோடியம் கார்பனேட் இஸ் அ பேஸ்.
அப்பான் ஹீட்டிங் இந்த சோடியம் கார்பனேட் இருக்குல்ல, சோடியம் கார்பனேட் 10H2O தான் இருக்கும், சேர்ந்து தான் இருக்கும். அதை நீங்கள் ஹீட் பண்ணும்போது இட் லூசஸ் த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் டு ஃபார்ம் மோனோஹைட்ரேட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இங்கே பாருங்க, சோடியம் கார்பனேட் 10H2O இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது இது என்னவா மாறுது, சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட்டாக மாறுது. இங்கே 10H2O இருக்குது, இங்கே வெறும் ஒரே ஒரு H2O தான் இருக்குது, இந்த இடத்துல 1H2O தான் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் மோனோஹைட்ரேட்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து சோடியம் கார்பனேட் 10H2O இதை வந்து நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா இந்த 10H2Oல 9H2O மாலிகுல்ஸ் போயிட்டு மீதி ஒரே ஒரு H2O மட்டும் இருக்கும். அதுக்கு பேர் மோனோஹைட்ரேட். சரியா? திருப்பி இந்த Na2CO3 1H2O இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து திருப்பி நீங்கள் 373 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வாட்டர் மாலிகுல் என்ன செஞ்சிடும், அப்படியே போயிட்டு வெறும் Na2CO3 மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நார்மலாக ஹீட் பண்ணும்போது 10 வாட்டர் மாலிகுல்ல 9 வாட்டர் மாலிகுல் போயிடும், ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் மட்டும் இருக்கும். அதான் மோனோஹைட்ரேட்னு சொல்லுவோம். அதை திருப்பி 373 கெல்வினுக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வாட்டர் மாலிகுலும் நம்மளுக்கு வெளியே போயிட்டு வெறும் சோடியம் கார்பனேட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு பேர் தான் சோடா ஆஷ். இந்த வெறும் சோடியம் கார்பனேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சோடா ஆஷ். நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். So above 373 Kelvin the monohydrate becomes completely anhydrous. Completely anhydrous na எல்லா வாட்டர் மாலிகுலும் போயிட்டு ஒரு white powder-ஆ மாறிடும். அதுக்கு பேர் தான் soda ash. சரியா? Now the uses of sodium carbonate, it is known as washing soda and used mainly for laundering. Laundering na துணி துவைக்கிறது, அந்த washing தான் யூஸ் பண்ணுவாங்க. It is used in the water treatment to convert hard water to soft water. ஹைட்ரஜன் லெசனில் படிச்சிருப்பீங்க, ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் இஸ் ரிமூவல். ஸோ ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு இதை நம்ம என்ன செய்கிறோம், வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ் பேப்பர் பெயிண்ட். கிளாஸ் பேப்பர் பெயிண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் எதை பற்றி படிக்க போகிறோம்னா, we are going to see about the sodium chloride. இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். சோடியம் குளோரைட்னா என்னது, இட் இஸ் அ குக்கிங் சால்ட் ஆர் டேபிள் சால்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல உப்பு, அந்த உப்பு தான் சோடியம் குளோரைடு. அது குக்கிங் சால்ட்னு ஒரு பேர் இருக்குது, இல்லை டேபிள் சால்ட்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா NaCl. ஸோ சோடியம் குளோரைடு நம்ம யூஸ் பண்ணுற உப்போட ஃபார்முலா என்னது, NaCl. ஸோ சோடியம் குளோரைடு இஸ் ஐசோலேட்டட் பை த எவாப்ரேஷன் ஃப்ரம் sea வாட்டர். sea வாட்டரை நம்ம நல்லா எவாப்ரேட் பண்ணி அதுலேருந்து என்ன செய்வோமா, சோடியம் குளோரைடை ஐசோலேட் பண்ணி எடுப்போம். அதான் சோடியம் குளோரைடு இஸ் ஐசோலேட்டட் பை எவாப்ரேஷன் ஆஃப் sea வாட்டர். sea வாட்டர் நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எவாப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா மீதி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம நல்லா ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ண என்ன ஆகும், தண்ணியெல்லாம் போயிட்டு எதுவும் நம்மளுக்கு டஸ்ட்டு அதுக்கப்புறம் எதுவும் தூசி இருந்துச்சுன்னா அது மட்டும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். கரெக்டாக? அது மாதிரி தான் இந்த உப்பு தண்ணி, அதாவது கடலில் இருக்க தண்ணியை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா எப்படியுமே கடல் தண்ணியில் உப்பு கண்டென்ட் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு கீழே நம்மளுக்கு உப்பு மட்டும் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். ஸோ விச் கண்டெயின்ஸ் 2.7 to 2.9% பை மாஸ். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் மாஸ் வந்து நம்மளுக்கு அந்த கடல் தண்ணியில் வந்து நம்மளுக்கு சோடியம் குளோரைட் கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி 50 lakhs tons of salts are produced annually in India by solar evaporation. ஸோ அந்த sea water evaporationலேருந்து மட்டுமே இந்தியாவில் 50 லட்சம் டன் சோடியம் குளோரைட் சால்ட் வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. க்ரூட் சோடியம் குளோரைடு, க்ரூட்னா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிற அந்த கல்லுக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சோடியம் குளோரைட் கேன் பி அப்டைன்டு பை கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் brine solution. Brine solution is nothing but, 1 minute. Okay, so brine solution அப்படிங்கிறது sodium chloride plus water. sodium chloride தண்ணியும் சேர்ந்திருக்க சொல்யூஷன் பேர் தான் brine solution. ஸோ அந்த brine solutionல நம்ம என்ன செய்யலாம், க்ரூடு சோடியம் குளோரைடை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். க்ரூடு சோடியம் குளோரைட்னா அந்த அளவுக்கு பியூராக இருக்காது, இம்பியூராக இருக்கும். சரியா? ஸோ அந்த இம்பியூர், இந்த க்ரூடு சோடியம் குளோரைட் இருக்குல்ல இம்பியூர் ஸ்டேட்டில், அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, which contains sodium sulfate, calcium sulfate, calcium chloride and magnesium chloride as impurities. நான் சொன்னேன் க்ரூடுனா அந்த அளவுக்கு ரொம்ப என்ன செய்ய பியூராக இருக்காது. அப்போ அதில் இம்ப்யூரிட்டிஸ் மெட்டலர்ஜியில் படிப்பீங்க 12th. இம்ப்யூரிட்டிஸுங்கிறது தேவையில்லாத இந்த அழுக்கு கண் மண் அதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த தேவையில்லாத விஷயங்கள் தான் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் யாரெல்லாம் இருப்பா இந்த க்ரூடு சோடியம் குளோரைடில் அப்படின்னா, சோடியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட் அண்ட் மெக்னீஷியம் குளோரைடு. இப்போ பியூர் சோடியம் குளோரைட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் த க்ரூடு சால்ட் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது க்ரூடு சோடியம் குளோரைட்லேருந்து பியூர் சோடியம் குளோரைட், நல்லா பியூரான சோடியம் குளோரைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ரிமூவல் ஆஃப் இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் பை ஃபில்ட்ரேஷன். அதாவது நம்ம இம்ப்யூரிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம், இதில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட், சோடியம் சல்ஃபேட், இதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குல்ல. இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இன்சாலிபிளாக இருக்கும், தண்ணியில் வந்து கரையாது.
ஆனால் இந்த சோடியம் குளோரைடு கரையும். அப்போ என்ன செய்வாங்கன்னா தண்ணியை வச்சு ஃபில்டர் பண்ணுவோம், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, அதாவது இந்த க்ரூடு சால்ட், அதாவது இம்பியூர் சோடியம் குளோரைடு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த இம்பியூரிட்டிஸ் எதுவுமே என்ன ஆகாதுன்னா கரையாது, சோடியம் குளோரைடு மட்டும் கரைஞ்சிரும். அப்போ அந்த கரையாத அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அந்த சோடியம் குளோரைடு சொல்யூஷனை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்குவோம்னா எடுத்துக்குவோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப், இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, சோடியம் குளோரைடு ப்ளஸ் இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சு. நான் ஃபில்டர் பண்ணி இந்த இம்பியூரிட்டிஸை வெளியே தள்ளிட்டேன், ஏன்னா அதெல்லாம் கரையாமல் இருக்கும். பட் தண்ணியில் கரைஞ்ச அந்த சோடியம் குளோரைடு சொல்யூஷன் மட்டும் என்கிட்ட இருக்கு. அதை என்ன செய்கிறேன், கிறிஸ்டலாக மாற்ற போகிறேன். எப்படி கிறிஸ்டலாக மாற்றுவேன்னா, HCl கேஸை வந்து நான் அந்த நம்மகிட்ட ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா ஒரு சொல்யூஷன், அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க பியூர் சொல்யூஷனில் இந்த HCl கேஸை நான் செய்ய போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன். அப்படி HCl கேஸை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் குளோரைட்ஸ் ஆர் பீயிங் மோர் சாலிபிள். அதாவது இப்போ நம்மக்கிட்ட அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க சொல்யூஷன் கூட HCl நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது இம்பியூரிட்டிஸ் லைக் கால்சியம் குளோரைட், மெக்னீஷியம் குளோரைட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரைஞ்சி போயிடும். நம்மளுக்கு சோடியம் குளோரைட் மட்டும் கரையாமல் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு கடைசி சொல்யூஷனில் பியூர் ஸ்டேட்டில் இருக்கும். அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் தனியாக போயிடும், நம்மளோட சோடியம் குளோரைட் மட்டும் தண்ணியில் கரைஞ்சிருக்கும். இப்போ இந்த சோடியம் குளோரைட் கரைஞ்சிருக்க தண்ணியில் நம்ம HCl பாஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு தனியாக போயிடும். சோடியம் குளோரைடு மட்டும் கரையாமல் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கும், அதை மட்டும் நம்ம தனியாக என்ன செஞ்சுக்குவோம், எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பியூர் சோடியம் குளோரைடு. இப்போ சோடியம் குளோரைட் இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெல்ட்ஸ் அட் 1081 கெல்வின். 1081 கெல்வினில் தான் அது என்ன ஆகும், மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு ஸ்டவ்லாம் எடுத்து உப்பு அப்படியே வச்சு மெல்ட் ஆகலான்னு பார்க்காதீங்க. 1081 கெல்வின் ஹை டெம்பரேச்சர்லாம் அது என்ன ஆகும், உருகவே ஆரம்பிக்கும். It has a solubility of 36.0 gram in 100 gram of water. 100 gram of waterல 36 gram of sodium chloride என்ன ஆகும், கரையும் நம்மளுக்கு at 273 Kelvin normal room temperatureல. The solubility does not increase appreciably with increase in temperature. நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா அந்த அளவுக்கு solubility என்ன ஆகாது, கூடாது. 100 gram 36 gram தான் நல்லா என்ன ஆகும், soluble ஆகும். சில இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் சாலிபிலிட்டி அந்த கரையிறது அதிகமாகும்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து எஃபெக்ட் இல்லை. பட் ஓரளவு என்ன ஆகும், சாலிபிளாக இருக்கும். யூசஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கே தெரியும், இது காமன் சால்ட்டு இல்லை டேபிள் சால்ட் நம்மளோட வீட்டு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். யூஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். நிறைய இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம், சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் குளோரைடு யூஸ் ஆகுது. முன்னாடியே பார்த்தோம் சோடியம் குளோரைடோட அந்த சால்வே ப்ராசஸில் பார்த்தோம்ல, சோடியம் கார்பனேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் NaOH, ஒரு பேஸ். சோடியம்னா Na, ஹைட்ராக்சைட்னா OH. ஸோ சோடியம் +1 ஹைட்ராக்சைடு -1. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிட்டு NaOHன்னு இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம கமர்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணலாம், கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன், லேப் ப்ரிப்பரேஷன், இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்னா அதிக அளவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா, by the electrolysis of brain solution. brain solution நான் இப்போ தானே சொன்னேன், brain solution என்ன அர்த்தம், சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர். இதை நீங்கள் எலக்ட்ராலிசிஸ்னா என்ன அர்த்தம், அதை நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், we can prepare sodium hydroxide. இது எதில் நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ண போகிறோம், எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ராலிசிஸ்னாலே எலக்ட்ரிசிட்டி, அப்போ அதில் கண்டிப்பாக ஒரு ஆனோடு இருக்கணும், கேத்தோடு இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ராலிசிஸ்னாலே அது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க போகுது. அப்போ அந்த மாதிரி ரியாக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கேத்தோடு, ஒரு ஆனோடு, ஒரு செல் இருக்கணும், எலக்ட்ரோலைட் இருக்கணும். சரியா? அப்போ இங்கே எலக்ட்ரோலைட் வந்து இந்த பிரெயின் சொல்யூஷன் தான், ஏன்னா அதான் சால்ட் சொல்யூஷன். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கரில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பீக்கரில் இந்த சோடியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டர், இந்த பிரெயின் சொல்யூஷனை உள்ளே ஊற்றிட்டு ஒரு ஆனோட ஒரு கேத்தோடு வைப்போம். ஸோ இங்கே என்ன செல் யூஸ் பண்ணுறோன்னா, கேஸ்னர் கெல்னர் செல் அப்படின்னு ஒரு செல் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்கலாம். எதை கேத்தோட யூஸ் பண்ணுறோம்னா, மெர்க்குரி ராட் இருக்குல்ல, அதை கேத்தோட யூஸ் பண்ணுறோம். கார்பன் ராட்ஸை ஆனோட யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு பீக்கர் இருக்குன்னா கார்பன் ராட் இருக்கும், மெர்க்குரி ராட் இருக்கும், உள்ளே வந்து சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அண்ட் செல் வந்து என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு இருக்க போகுது. அப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சோடியம் மெட்டல் இஸ் டிஸ்சார்ஜ்ட் அட் த கேத்தோட் அண்ட் கம்பைன்ஸ் வித் த மெர்க்குரி டு ஃபார்ம் சோடியம் அமால்கம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோடியம் என்ன செய்யும், ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ சோடியம் வந்து சோடியம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அந்த சோடியம் ப்ளஸ் வந்து என்ன செய்யும்னா, இந்த மெர்க்குரி கூட சேர்ந்து சோடியம் அமால்கம், அதாவது சோடியமும் மெர்க்குரியும் சேர்ந்து ஒரு அமால்கம்,
ஏன்னா சோடியமும் மெட்டல், மெர்க்குரியும் மெட்டல். ஸோ 2 மெட்டல் சேர்ந்துருக்கும் போது அது அமால்கம் அப்படின்னு சொல்லணும். ஸோ சோடியம் அமால்கம்மை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த சோடியம் குளோரைடில் சோடியம் போயிடுச்சு. அப்போ குளோரின் என்ன ஆகும்? குளோரின் கேஸ் இஸ் எவால்வ்ட் அட் த ஆனோட். ஸோ வந்து சோடியம் மெட்டல் வந்து கேத்தோடில் டிஸ்சார்ஜ் ஆகி மெர்க்குரி கூட சேர்ந்து சோடியம் அமால்கம் ஃபார்ம் பண்ணுது. குளோரின் கேத்தோடில் போய் என்ன ஆயிடுச்சு? கேஸாக எவால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த சோடியம் அமால்கம் இருக்குது பார்த்தீங்களா? சோடியம் அமால்கம்னா NaHG. அதை வந்து நம்ம என்ன செய்வோம்? இட் இஸ் ட்ரீட்டட் வித் வாட்டர் டு கிவ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை வந்து நீங்கள் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன செஞ்சிருந்தா கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கேத்தோடில் என்ன ஆகும்? கேத்தோட்னாலே ரெடக்ஷன், சாரி ஆமாம் கேத்தோடில் ரெடக்ஷன். பட் ஆக்சுவலி இங்கே ஓகே ஃபைன். ஸோ சோடியம் Na+ மாறும். பட் அந்த Na+ என்ன செய்யுது? மெர்க்குரி கூட சேருது. ஸோ மெர்க்குரி கூட சேரும்போது ஒரு எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா கெயின் பண்ணிக்கும். ஸோ அப்போ கேத்தோடில் ரெடக்ஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணுது பார்த்தீங்களா? எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு பேர் ரெடக்ஷன். அப்போ கேத்தோடில் சோடியம் ப்ளஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி சோடியம் மெர்க்குரி அமால்கத்தை என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். சோடியம் மெர்க்குரி அமால்கம்னா NaHG. ஆனோடில் இந்த Cl- வந்து குளோரின் கேஸாக வெளியே போகுது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி. ஸோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறனால இது வந்து என்னது? ஆக்சிடேஷன். ஸோ கேத்தோடில் எலக்ட்ரானை கெயின் பண்ணும், எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஆனோடில் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு சோடியம் அமால்கம் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சோடியம் அமால்கம் எடுத்து வாட்டர் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடும் தனியாக கிடச்சிரும், மெர்க்குரியும் ஹைட்ரஜனும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, கமர்ஷியல் மெத்தட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒயிட், டிரான்ஸ்லூசன்ட், டெலிகுசன்ட் சாலிட். ஒயிட் கலரில் டெலிகுசன்ட்னா, இந்த டிரான்ஸ்லூசன்ட் டெலிகுசன்ட்னா கொஞ்ச நேரம் நீங்கள் அதை அப்படியே வச்சுருந்தீங்க, கிறிஸ்டல் நல்லா கிறிஸ்டல் சூட மாதிரி கொஞ்சம் பெரிய இந்த பாட்சா வில்லெல்லாம் இருக்கும் தெரியுமா? அது மாதிரி இருக்கும், நல்லா சூட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை நீங்கள் அப்படியே புதுசாக அப்படியே கிறிஸ்டல் நானும் பார்த்துருக்கேன், லேபில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கிறிஸ்டல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெளியே அந்த காற்றுல வச்சுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த கிறிஸ்டல்ஸ், அந்த கட்டியாக இருக்கிற அந்த சூட மாதிரி இருக்கிறது எல்லாமே தனியாக உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் டெலிகுசன்ட், லிக்விடாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து யாரோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மூடி தான் எப்போதுமே என்ன செஞ்சுருக்கணும்? வச்சிருக்கணும். தட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் டு கிவ் அ ஸ்ட்ராங் அல்கலைன் சொல்யூஷன். ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அல்கலைன் பேசிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் அ பேஸ். ஏன்னா OH குரூப் இருக்கிறதுலாம் பேஸ், NaOH. ஸோ OH குரூப்பை கொடுக்கறது பேஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ராங் அல்கலைன். அல்கலைன்னா பேசஸ் விச் டிசால்வ் இன் வாட்டர், ஸோ வாட்டரில் கரைகிற எல்லா பேஸையுமே நம்ம அல்கலைன்னு சொல்லுவோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு பேஸு, அது வாட்டரில் டிசால்வ் கரைகிறனால அது வந்து அல்கலைன் சொல்யூஷன். ஸோ இது எத்தனை இதில் மெல்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 591 கெல்வினில் தான் மெல்ட் ஆகும். பட் ஏரில் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் தண்ணியாக மாறுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிரும். பட் நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ஹை டெம்பரேச்சர் 591 கெல்வின் நீங்கள் கொடுக்கணும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் அட் த சர்ஃபேஸ். ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில் ஊற்றி நீங்கள் சொல்யூஷனாக வச்சுருந்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் அட் த சர்ஃபேஸ் மேலே இருக்கு. அந்த சர்ஃபேஸ்னு அர்த்தம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல மேலே வரும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும். அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி சோடியம் கார்பனேட் என்ன செஞ்சிருமா? ஃபார்ம் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் அதுக்கு மேலே இருக்க அந்த சர்ஃபேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி சோடியம் கார்பனேட்டை ஃபார்ம் பண்ணிடும் ஏரில். இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் இன் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். பாக்சைட்டுங்கிறது ஒரு ஓர் ஆஃப் அலுமினியம். இதுவும் நீங்கள் 12th படிப்பீங்க. ஸோ ஓர் ஆஃப் அலுமினியம் ஓரை வந்து நம்ம அல்கலி லீச்சிங் வழியாக நம்ம என்ன செய்வோம்னா பியூரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம், ஓர் ஆஃப் அலுமினியம். அண்ட் பெட்ரோலியம் ரிஃபைனிங்க்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ் இன் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் மெர்ச்சனைசிங் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லையும் என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் சோப், பேப்பர், ஆர்டிஃபிஷியல் ஸ்கில்ஸ். சோப் ப்ரிப்பேர் பண்ணலாம் சோடியம் ஹைட்ராக்சைடில். சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் கூட நீங்கள் ஆயில், தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது சோப்பாக மாறிடும். இது நீங்கள் லேபில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்தால், பட் இட் இஸ் காஸ்ட்லி. ஸோ இது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் லேபில். நெக்ஸ்ட் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் சில்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சில்க்ஸ்லாம் இந்த துணி, பட்டு துணி இருக்குல்ல, ஸோ ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் காம்பவுண்ட், தட் இஸ் சோடியம் பைகார்பனேட்ஸ். சோடியம் கார்பனேட்னா Na2CO3. சோடியம் பைகார்பனேட்னா பைகார்பனேட்னா HCO3. ஸோ HCO3 -1.
சோடியம் +1 ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா NaHCO3 இதுக்கு பேர் தான் சோடியம் பைகார்பனேட், பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். வாஷிங் சோடானா சோடியம் கார்பனேட், பேக்கிங் சோடானா சோடியம் பைகார்பனேட். ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட் ஏன்னா பேக்கிங் பைகார்பனேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஷின் 1 வேர்டில் கேட்பாங்க மேட்ச்சில். வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, சோடா ஆஷ் அது மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னாலும் சோடியம் பைகார்பனேட்னாலும் ஒன்று தான். ஏன்னா சோடியம் பாருங்கள், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் 3 இருக்குல்ல, Na சோடியம், Hனா ஹைட்ரஜன், CO3னா கார்பனேட். ஸோ சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு நீங்கள் சொல்லலாம். இட் இஸ் யூஸ்ட் இன் பேக்கிங் கேக்ஸ், பேஸ்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. கேக்கை பேக் பண்ணுவாங்க தெரியுமா? பேக் பண்ணுறது பேக்கிங் ப்ராசஸ் தெரியும்ல, ஹீட் பண்ணி அந்த இது பேக்கிங் பண்ணுவோம்ல. ஸோ பேக் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த it is also called so because it decomposes on heating to generate bubbles of a carbon dioxide leaving the holes in cakes. அதாவது இதை ஏன் நம்ம இப்படி பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் கேக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதை நீங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த பேக்கிங்னா ஹீட் பண்ணுறோம்ல, அந்த ஹீட் பண்ணும்போது அந்த டீகம்போஸ் அந்த சோடியம் பைகார்பனேட் வந்து பிரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யணும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் எதை நீங்கள் ஹீட் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த சோடியம் பைகார்பனேட்டோட நீங்கள் ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கேக்கில் ரிலீஸ் ஆகும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது நம்ம கேக்கில், அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்டாக சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் அங்கங்கே கேக்கில், அது இதனால தான் வருது. ஸோ அப்படி நம்ம கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி என்ன செய்யுது, மேக்கிங் தம் லைட் அண்ட் ப்ளஃபி, நல்லா அப்படியே ப்ளஃபினானது நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு வர வைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் யூஸ் ஆகுது. சோடா இது பேக்கிங் சோடா நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க, மாவு கூட நல்லா அப்படியே புளிச்சு மேலே அப்படியே பொங்கி வரதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவோம். ஞாபகம் சோடா ஆட் பண்ணுவாங்கல்ல வீட்டில், அதுதான் இது. சரியா? ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், பை சேச்சுரேட்டிங் எ சொல்யூஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் வித் கார்பன் டை ஆக்சைடு. சோடியம் கார்பனேட் கூட கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணி நிறைய ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் சோடியம் பைகார்பனேட். ஸோ ஈக்குவேஷன் இதுக்கு எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சோடியம் கார்பனேட் Na2CO3 இது கூட கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வந்து அதிகமாக சேச்சுரேட் பண்ணி விட்டீங்கன்னா யூ வில் ரிசல்ட் இன் சோடியம் பைகார்பனேட். ஹைட்ரஜன்ஸ் ஆப்வியஸ்லி ஹைட்ரஜனில் வாட்டர் என்ன செய்யணும்னா சொல்யூஷனில் இருக்கும். So the white crystalline powder of sodium bicarbonate being less soluble precipitated out. So இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து அந்த அளவுக்கு கரையாது. ஸோ ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆயிரும். ப்ரிசிப்டேட்னா கீழே அப்படியே செட்டில் ஆயிரும், அந்த சால்ட் வந்து அப்படியே கரையாமல் கீழே தங்கிரும். அதை மட்டும் நம்ம தனியாக செஞ்சுக்கலாம், பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா primarily used as an ingredient in baking யூஸ் பண்ணுறது தான். sodium hydrogen carbonate is a mild antiseptic for skin infections. ஸோ லைட்டாக ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா இது மைல்டு ஆன்டிசெப்டிக். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ஆன்டிசெப்டிக்காக இருக்காது. ஸோ கொஞ்சம் மைல்டு ஆன்டிசெப்டிக்காக இருக்கும் லேஸாக. அண்ட் யூஸ்ட் இன் த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ தீ எரியுதுன்னா அதில் இந்த சோடியம் பைகார்பனேட்டை தூக்கி அந்த சால்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா ஃபயர் என்ன செய்யும், எக்ஸ்டிங்யூஷ் தடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த லாஸ்ட் டாபிக் ஆஃப் டுடேஸ் லெக்சர் இஸ் biological importance of sodium and potassium. இது வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் அயான் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. லைக் பயாலஜி மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக தியரியாக தான் இருக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மோனோவேலண்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம், அதாவது மோனோவேலண்ட் அப்படின்னா +1 அப்படின்னு அர்த்தம். மோனோவேலண்ட்டாக 1 சார்ஜில் இருக்கும், அது +1 இருக்கலாம் -1 இருக்கலாம். ஸோ மோனோனா ஒரே ஒரு சார்ஜ் இருக்கும், இது +1 ஆர் -1. பட் சோடியம் பொட்டாசியம் +1 சார்ஜ் நம்மளுக்கே தெரியும். So sodium and potassium ions are found in large proportion in biological fluids. நம்ம செல்லில் இருக்க அந்த செல் ஃப்ளூயிட்ஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக அந்த சோடியம் பொட்டாசியம் தான் இருக்கும். These ions perform important biological functions such as maintenance of ion balance. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டாக பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடக்க வைக்குது. இந்த அயான் பேலன்ஸ், நம்ம இதில் எல்லா அயான்ஸ், நம்ம இதில் நிறைய அயான்ஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ எல்லா அயான்ஸுமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ஷன், அதாவது இந்த நர்வ் சிக்னல் பாஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நியூரான் வழியாக சிக்னல் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்ஷன் பண்ணுறது எல்லாமே அந்த சிக்னல் வழியாக. ஸோ அந்த சிக்னலுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த சோடியம் பொட்டாசியம் வந்து என்னவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். A typical 70 kg man contains about 90 gram of sodium and 170 gram of potassium. பாருங்கள், ஒரு நார்மலாக ஒரு 70 கிலோ மனுஷன் இருந்தானா அவங்கிட்ட 90 கிராம் சோடியம் இருக்குமா உடம்புல, 170 கிராம் பொட்டாசியம் இருக்குமா. சரியா? compared with only 5 gram of iron and 0.06 gram of copper. அப்போ நம்ம அயன் காப்பர் தான் ரொம்ப உடம்புக்கு இருக்குது தேவை அப்படிலாம் சொல்லுவோம்.
பட் ஆக்சுவலி அயன் காப்பரோட எது அதிகமாக நம்ம உடம்புக்குள்ள இருக்குது? சோடியம் பொட்டாசியம். அயன்லாம் வெறும் 5 கிராம், காப்பர்லாம் வெறும் 0.06 கிராம் தான். அதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருந்தால் போதும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையா தேவைப்படுறது இந்த சோடியம் பொட்டாசியம் தான். சோடியம் அயான்ஸ் ஆர் பிரைமர்லி ஃபவுண்ட் அவுட் சைட் ஆஃப் த செல், செல்ஸுக்கு வெளியே இருக்கும். பீங் லொக்கேட்டட் இன் த பிளட் பிளாஸ்மா, பிளட் பிளாஸ்மா இருக்குல்ல, அதில் தான் இந்த சோடியம் அயான்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட்ஸ் விச் சரௌண்ட்ஸ் த செல். ஸோ செல்லை சுற்றி எப்போதுமே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் இன்டர்ஸ்டீஷியல் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட்னா ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அந்த இதில் தான் யார் இருக்கா? அந்த சோடியம் அயான்ஸ்லாம் இருக்குது. திஸ் அயான்ஸ் பார்ட்டிசிபேட் இன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் சிக்னல். இதான் சொன்னேன், அந்த நர்வ் சிக்னல், அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது இருக்குல்ல நியூரான்ஸ் வழியா, அதுக்கு இந்த சோடியம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இன் ரெகுலேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அக்ராஸ் த செல் மெம்பரைன். ஒரு செல் மெம்பரைன் நடுவில் வாட்டர் ஃப்ளோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது இதோட வேலை. அண்ட் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இன் டு த செல். செல்லுக்குள்ளே சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் போகிறதுக்கும் காரணமாக இருக்கிறது யார்? இந்த சோடியம். தென் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆல்தோ ஸோ சிமிலர் கெமிக்கலி. சோடியம் பொட்டாசியம் ஆல்மோஸ்ட் கெமிக்கலி சேமாக தான் இருக்கும், ரியாக்ட் பண்ணுறது, அதோட சார்ஜ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் சேமாக இருந்தாலும் கூட டிஃபர் குவான்டிடேட்டிவ்லி இன் தேர் எபிலிட்டி டு பெனிட்ரேட் செல் மெம்பரைன்ஸ். ஸோ டிஃபர் குவான்டிடேட்டிவ்லி, ஏன்னா சோடியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பொட்டாசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதான் குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா எவ்வளோ அளவு ப்ரெசென்ட்டாக இருக்குது அதை பற்றி சொல்கிறது. ஸோ இங்கே வந்து குவான்டிடேட்டிவாக டிஃபர் ஆகிறனால அதோட எபிலிட்டி, அந்த செல் மெம்பரின்குள்ளே ஊடுருவர், அந்த செல் மெம்பரின்குள்ளே போகிற அந்த எபிலிட்டி வந்து என்ன ஆகும்னா ஒருத்துக்கும் கம்மியாக இருக்கும். ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, சோடியம் கம்மியாக இருக்குது. அண்ட் எது டிஃபர் ஆகும்? இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். ஏன்னா செல் மெம்பரைனுக்குள்ள ரெண்டும் ஒரே மாதிரி போக முடியாது. ஒரு இது நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு இது கொஞ்சம் கம்மியாக போச்சுன்னா அதோட டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம், அந்த நர்வ் சிக்னல் இதெல்லாம் பாஸ் பண்ணுதில்ல, அதோட டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் தேர் எஃபிஷியன்சி டு ஆக்டிவேட் என்சைம், என்சைம் ஆக்டிவேட் பண்ணுற அந்த எஃபிஷியன்சியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ சோடியம் பொட்டாசியம் வந்து இந்த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஒன்று குவான்டிட்டி அளவுல என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. அண்ட் தேர் எபிலிட்டி டு பெனிட்ரேட் செல் மெம்பரைன், செல் மெம்பரைனை வந்து உள்ள ஊடுருவி போகிறது பார்த்தீங்களா, அது சோடியமுக்கு பொட்டாசியமுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம், அந்த நர்வ் செல் டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, ஸோ சோடியம் நல்லா பண்ணுச்சுன்னா பொட்டாசியம் அந்த அளவுக்கு பண்ணாது. ஸோ அது மாதிரி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் தேர் எஃபிஷியன்சி டு ஆக்டிவேட் என்சைம், என்சைம் ஆக்டிவேட் பண்ணுறது, என்சைமை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது தெரியுமா, அதுவும் சோடியமுக்கு பொட்டாசியமுக்கு ஒரே அளவு என்ன செய்யாது? பவர் இருக்காது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, அதோட டிஃப்ரென்ஸ். Thus potassium ions are most abundant cation within the cell fluid. முன்னாடியே பார்த்தோம் பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது? 170 கிராம் இருக்குது. வேற சோடியம் 90 தான், பாதிக்கு பாதி தான் இருக்குது. ஸோ பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால வேர் தி ஆக்டிவேட் மெனி என்சைம்ஸ், அதிகமாக இருக்கிறனால என்சைம்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? அதிகமாக ஆக்டிவேட் பண்ண வைக்கும். ஆக்டிவேட்னா என்ன அர்த்தம்? ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ண வைக்கும். நம்ம செல்ஸில் வந்து நிறைய பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அதெல்லாம் செல்லுக்குள்ளே நடக்கிறது நிறைய பயாலஜிக்கல் ரியாக்ஷன், பயோகெமிக்கல்னு சொல்லலாம், ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். கெமிஸ்ட்ரி லேபில் நடக்காமல் நம்ம பயாலஜிக்குள்ளேயே நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது எக்ஸாம்பிள் வந்து பார்ட்டிசிபேட் இன் த ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ப்ரொடியூஸ் ஏடிபி. அதாவது என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ண வைக்குது. எதுக்கு ஆக்டிவேட் பண்ணுது? ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ப்ரொடியூஸ் ஏடிபி. நம்ம உடம்புல நிறைய குளுக்கோஸ் இருக்கும், கரெக்டாக சுகர் இருக்கும். அந்த குளுக்கோஸ்லாம் எனர்ஜியாக மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு தெம்பு இருக்கும். ஏடிபிங்கிறது எனர்ஜி. அப்போ அந்த குளுக்கோஸ் நம்ம எடுக்கிற ஃபுட் இன்டேக், கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுக்கிறோம், சோறு, அதெல்லாம் குளுக்கோஸ் தானே. அப்போ அந்த குளுக்கோஸ் எல்லாமே எனர்ஜியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு என்சைம்ஸ் வந்து என்ன செய்யணும்? அந்த இடத்துல வேலை பார்க்கணும். அந்த குளுக்கோஸை ஏடிபி எனர்ஜியாக மாற்றுறதுக்கு ரியாக்ஷன்ஸ் உள்ளே நடக்கணும். நடந்தால் தான் எனர்ஜியாக மாறும், இல்லை நம்ம சாப்பிட்றது வந்து எனர்ஜியாக மாறாது. அப்போது அது எனர்ஜியாக மாறுறதுக்கு என்சைம்ஸ் தேவைப்படுது. அந்த என்சைம்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது, என்சைம்ஸை ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணுறது யாருன்னா இந்த பொட்டாசியம் அயான்ஸ். சரியா? with sodium are responsible for the transmission of nerve signal. So nerve signal transmit பண்ணுறதுக்கு பொட்டாசியம் மட்டும் தனியாக இருந்தால் ஹெல்ப் ஆகாது, பொட்டாசியமோட சோடியமும் சேரணும். அதுக்கு பேர் தான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, சோடியம் பொட்டாசியம் அயான் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்மிட்டிங் நர்வ் சிக்னல். ஸோ நர்வ் சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதான் சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சோடியம் ஆர் பொட்டாசியம் பம்ப்பு. ஸோ இங்கே பாருங்கள் சோடியம், இங்கே வந்து நம்மளுக்கு சோடியம் பொட்டாசியம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதான் சோடியம் பொட்டாசியம் பம்ப். இதை பற்றி நீங்கள் ரொம்பலாம் டீட்டெயிலாக இப்போ படிக்க மாட்டீங்க. பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பிரான்ச் தனியாகவே இருக்குது. அதில் நீங்கள் பிஜி லெவலில் தான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி நாட் டு வரி மச். பட் சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த குரூப் 1 அல்கலி மெட்டல்ஸோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரெண்ட்ஸு, அதோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ், ரியாக்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம், யூசஸ்லாம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து குரூப் 2 அல்கலைன் எர்த் மெட்டல்ஸை பற்றி என்ன செய்வோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.